சரிம்மா, நீ சட்டு போட்டுன்னு அலங்காரத்தை பண்ணி முடியுமா? நாங்க மண்டபத்துக்கு கிளம்பணும். மணி இப்பயோ 11 கிட்ட ஆயிடுச்சு. நாங்க மண்டபத்துக்கு போனோம். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் சட்டு போட்டுன்னு சீக்கிரமா அலங்காரம் பண்ணி விட்டுருவேன். நான் இந்த ரூம்ல தான் அலங்காரம் பண்ணுமா இல்ல வேற ஏதாச்சும் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் சொல்லுங்க கொஞ்சம். இந்த ரூம் தாங்க, வேற எந்த ரூமும் இல்ல. நீங்க இங்கேயே அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதான் உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகேவா? சரிங்கக்கா. நான் ஒரே ஒரு சேர் மட்டும் தேவை கண்மணியை உட்கார வைக்கிறதுக்கு. அந்த ஒரு நிமிஷம் கொண்டு வந்துடுறேங்க. சரி கண்மணி, பாத்துக்கோ. நான் போய் மாட்டுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மறந்தே போயிருச்சு. பாத்துக்கோமா, நான் வந்துடுறேன். இந்தாங்க நீங்க கேட்ட சேரு. சரிங்க, அங்க வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி கண்மணி, நீ மட்டும் தனியா இருந்துருவியா? அங்க குழந்தை தனியா இருக்கு, நான் போய் பாத்துக்கணும். அதுக்குதான் கேக்குறேன். போயிட்டு வாங்க. நீ இதுல என்ன இருக்கு? சரி சரி. இங்க கண்மணி வாங்க, நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டேங்க. கண்மணி, காதுல போட்டிருக்க தோடு நெத்திச்சூடி கொஞ்சம் கரட்டி வச்சிருங்க. அப்பதான் மேக்கப் போறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்க, இந்த அவுத்து வச்சிடுறேன். கண்மணி, தலையெல்லாம் சீவி அழகா ஜட பின்னி கொண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. நான் வந்தக்கு அப்புறம் தானே இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு யாரு பண்ணி விட்டா இல்ல நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா? நல்லா இருக்கு கண்மணி, இந்த டிசைன் அவுக்க விரும்பல. ஓகேவா? அப்படி இருக்கட்டும். சரிங்க, அது எங்க அண்ணி தான் பண்ணி விட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி. சரி, நம்ம ஃபவுண்டேஷன் பவுடர் இப்ப நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். கொஞ்சம் அசையாம இருங்க. சரி கண்மணி, இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லிப்டிக்கும் ஐ ஷேடோவும் போட போறேன். நீங்க எந்த சாரி கட்ட போறீங்களோ அதுக்கு மேட்சிங்கா இல்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க, நான் அதை போட்டு விட்டுறேன். கண்மணி, நீங்க கலர் சூஸ் பண்ணிட்டீங்களா? எந்த கலர் போடுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போட்டு விட்டுருவேன். சரிங்க. நீங்க எப்பயும் போல லிப்ஸ்டிக் பிங்க் கலரே போட்டு விட்டுருங்க. பிங்க் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு ரெட்டை கம்பேர் பண்ணும் போது. சரி கண்மணி, நீங்க சொன்ன மாதிரி நான் பிங்கே அப்ளை பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே பிங்க் கலர் உங்களுக்கு ரொம்ப சூட்டா இருக்கு. நானும் நீங்க பிங்க்னு சொன்னோன்னே எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு உங்களுக்கு. சரிங்க. சரி வாங்குங்க, ரூமுக்கு போனா கொஞ்சம் சாரி கட்டி விட்டுறலாம். நான் வந்துட்டேன். அப்பா, ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இது என்ன அலங்காரம் பண்ற ஜாமான்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு செதறி கிடக்குது. என்ன சோஃபால குண்டூசியெல்லாம் இருக்கு. ஓ கண்மணி தோடா? இன்னும் வீட்டுல யாரையுமே காணோம். கண்மணி கண்மணி, லட்சுமி லட்சுமி, எல்லாரும் எங்க போனீங்க? யாரையுமே காணோமே. என்ன அத்தை, கூப்பிட்டீங்களா? நான் ரூம்ல இருந்தேன் அத்தை. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒன்னும் இல்லம்மா, வீட்டுல யாருமே காணோமேன்னு நினைச்சுதான் உன்னை கூப்பிட்டேன். எங்க நம்ம கண்மணிய காணோம்? அவனுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்லையா? மணி வேற ரொம்ப ஆக போகுது. அங்கிட்டு இங்கிட்டு குப்பையா கிடக்கு வீடு. என்ன ஆச்சு அத்தை? மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்மணிக்கு புடவை கட்டி விட போயிட்டு இருக்காங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். நம்ம ரூம்ல தான் கட்டிட்டு இருக்காங்க புடவை. நேரத்துக்கு வந்துருவாங்க அத்தை, கவலைப்படாதீங்க. மணி 12 தான் ஆகுது. சரி சரி, சட்டை போட்டு நீங்க வந்து கிளம்புனாதான் அங்க 12:30க்குள்ள போய் சேர முடியும். சீக்கிரமா அவங்க வராங்களா என்னன்னு பாரு, மணி ஆகிட்டு இருக்கு. அடடே, கண்மணியா இது? இன்னும் நகை எல்லாம் போடாமலே இவ்ளோ அழகா இருக்கமா? தேங்க்ஸ் அண்ணி. நகை போட்டக்கப்புறம் பாருங்க நான் எப்படி இருப்பேன்னு. அழகா சிலை கட்டி விட்டுருக்காங்க அவங்க இன்னைக்கு. அதான் பார்த்தாலே தெரியுது. என் கண்ணே பற்று போல இருக்கு. சரி இரு, என் பையனை எழுப்பிட்டு வந்துடுறேன். அடே கண்மணி, இந்தாடா நீ கேட்டல நகைப்பெட்டி. அந்த கொடுங்கம்மா. ஓ இதான் நீங்க போற நகையா? சரி கண்மணி, நாங்க வரிசையா எல்லா நகையும் நான் போட்டுட்டே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நெத்திச்சூடி போட்டுக்கோங்க. ஒரு வழியா போட்டாச்சு. இது உனக்கு பொட்டு நெத்திச்சூடி வச்சா முடிஞ்சு. வச்சாச்சு கண்மணி. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க? கண்ணாடியில போய் உங்க மூஞ்சிய பாருங்க கண்மணி. தேங்க்ஸ்ங்க, நீங்க தான் இதுக்கு காரணம். ஆமா கண்மணி, ரொம்ப அழகா உங்களுக்கு அவ அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திஷ்டி போடணும். சரி கிளம்பலாமா? சரிங்க, அப்ப நானும் கிளம்புறேன். அதான் நம்ம சேனலோட ரொம்ப ஃபேவரட் சப்ஸ்கிரைபர். ஏன்னா இவங்க தான் கண்டினியூஸா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க.